அண்ணா நடிப்பு நடிக்கிறாப்போ என்னுடைய மகளுக்கு கண்பார்வை தெரிய வந்து விட்டால் இப்பொழுது புறப்படுகிறேன். அந்த பாதிக்காத பலமை நான் கொண்டு வருகிறேன். இவர் போறாரா யாருக்கும் குத்துக்கள் நிக்கிற பாவி இவன் கை கால் முடியும். இவன் போவோம். இவன் வாழ்வனா வாழ மாட்டான். எனக்கு யாரு பாருக்கிறது? அம்மா நானும் சொல்லக்கூடாது. அம்மா மகனோ போகக்கூடாது. நீ போயிட்டா எனக்கு யாரு பாருக்கிறாங்க? எங்கப்பா போ அந்த 2 லிட்டர் கூலிங் கிளாஸ் இவனாலதான் அதனால என்னடா புள்ள பையன் நீ கல்யாணம் சும்மா சொன்னாங்க கல்யாணம் இந்த குள்ள பசங்க நம்பவே கூட சொல்லி கரெக்டா இருக்குது பாரு. எல்லாத்துக்கும் காரணமே நீ தாண்டா பையன். பார்த்த எப்படி பேசுறான் அவன். நாட்டுல இருந்து வந்த இதற்கெல்லாம் காரணம் தங்கையே உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? நல்லா சொல்லு. தங்கை பார்வை போவதற்கு காரணம் அந்த சரிதாதான். உன் தங்கையின் பார்வை கிடைக்கும் வரை அந்த சரிதாவை பாதாள சிறையில் நாட்டில் நடந்த குழப்பத்தை பார்த்தாயா? அனைவரும் குழப்பி விட்டார். கவலை கொள்ளாது. மகளுக்கு பார்வை தெரிய வேண்டும். பார்வை போன இடம் எங்கே? அம்மனுடைய ஆலயம் தான். அம்மன் ஆலயம். அம்மன் ஆலயத்துக்கு பூஜை செய்வது யார்? ஆலய பூசாரி அந்த கமலநாதன். அந்த கமலநாதன் இடத்தில் தான் இதற்கு வழிகாட்ட வேண்டும். நான் அழைத்து வருகிறேன். அருள் திறமுடையவனே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவனே கற்பகமே உடைய துணையாரம்மா
மகிழும் மயவளே கற்பகமே விட என்று துணையாரம்மா அம்மா அம்மா அம்மா. சமஜோர்களுக்கு அடியவர்களுக்கும் நாமும் இதே நாட்டில் பிறந்து கமல்நாதன் பூசாரி என்று இந்த கனகதுர்க்கைக்கு அனுதினமும் பூஜை செய்து வருகின்றோம். ஏழ்மை குடியில் பிறந்தாலும் என்னால் முடிந்த வரையிலும் இந்த அம்மனுக்கு பூஜை செய்து வருகின்றோம். ஆனால் இந்நாட்டு ஆளு கூட மன்னனானவர் இந்த ஆலயத்தை வெள்ளையடிப்பது கிடையாது, விளக்கேற்றுவது கிடையாது, தூப தீப ஆராதனை செய்வது கிடையாது, ஆண்டுக்கு ஒருமுறை திருவிழா செய்வது கிடையாது. என்ன செய்வது? ஏழ்மையில் பிறந்தாலும் என்னால் முடிந்த வரையிலும் இந்த அம்மனுக்கு பூஜை செய்து வருகின்றோம். கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, நீ கல்யாணாவத பொட்டை. ஏழ்மையில் பிறந்தாலும் இந்த கமல்நாத பூசாரி இந்த கனக துர்க்கையை வணங்கிக் கொண்டு வருகின்றேன். கமலநாத பூசாரி, கமலநாத பூசாரி ஐயா, என் மனநாத என் பொண்ணுக்கு கண்ண தெரியாது போச்சு ஐயா. ஏலப்பா ஐயா, சொல்லுங்கள் ஐயா. என்ற புண்ணியபுரி நாட்டில் புண்ணியபுரி நாட்டிலே பார்த்தாயா, நாட்டை ஆளக்கூடிய இளவரசி இளவரசி இரு பார்வைகளும் இழந்திருக்கிறார். அம்மனுக்கு உரிய ஆலயத்திலே, ஆலயத்திற்கு முன்பதாக இருக்கக்கூடிய குளத்திலே இறங்கி குளித்ததா இரு பார்வைகளும் என்ன அம்மனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தடாகத்திலேயே நீராடியதா கண்டு தெரியவில்லையா? இந்த வார்த்தை உரைக்கின்றீர்கள். அந்த தடாகத்தில் நீராடவே கூடாது, அறியாமல் தெரியாமல் செய்து விட்டார். தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்து அதற்கு பரிகாரம் இதற்கு விமோசனம் தெரியுமா? தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடைப்பட்ட உலகம் மத்தியலோகம் இருக்கின்றது. அந்த மத்திய உலகத்திலே பாரிஜாத மலர்கள் 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடிய மலர் பாரிஜாத மலர். அந்த பாரிஜாத மலர் அந்த கனக துர்க்கை கலசத்திற்கு வர வேண்டும். தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர் இந்த கனக துர்க்கை அம்மனுக்கு வருவது வழக்கம். ஆனால் அந்த மலர் வந்த பிறகு அந்த மலரை கொண்டுதான் இவருடைய கண் பார்வை தீர்க்க வேண்டும். அந்த பாரிஜாத மலரை கொண்டுதான் பார்வையை பார்வை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த மலரை சாதாரணமாக எடுக்க முடியாது. இவ்வளவு பேசுறீங்களே, அந்த பாரிஜாத மலரை நீங்களே என்னால் எடுக்க முடியாது. என்னால் எடுக்க முடியாது, உன்னால எடுக்க முடியாது. ஐயா, நீ 2 லட்சம் வீடு கட்ட கேட்டு அதை கூட கொடுத்துற ஐயா. அந்த மலரை மட்டும் எடுத்தாலும் எடுக்கவே முடியாதுடா. படுக்க வச்சது கூட பணம் கொடுத்தா கோடி கோடியா கொடுத்தாலும் அந்த பாரிஜாத மலர் எடுக்க முடியாது. என்றால் பார்வை வராதா? வராது. அந்த பாரிஜாத மலரை நான் கொண்டு வருகிறேன். என் தங்கைக்கு சென்று அந்த பாரிஜாத மலரை நான் எடுத்து நடிப்பு நடிக்கிறாப்போ. அப்படி என்றால் என்னுடைய மகளுக்கு கண்பார்வை தெரியவந்து விட்டார். இப்படிதான் புறப்படுகிறேன். அந்த பாதிக்காத பலமை நான் கொண்டு வருகிறேன். இவர் போறாரா? யாருல யாரத்துக்கும் பாவி இவன் கைக்கால் முடியும். இவன் போவோம். இவன் வாழ்வானா? இவன் வாழ மாட்டான். எனக்கு யாரு பாக்குறது? நானும் சொல்லக்கூடாது அம்மா. மகனும் போகக்கூடாது.
தங்கச்சி நீ போயிட்டா எனக்கு யாருமா இருக்கிறாங்க தங்கச்சி நான் போறேமா நான் போறேன் எனக்கு ஒண்ணே ஒண்ணாச்சு பகல்லையே பசு மாடு மாதிரியா இருக்கா? எங்கப்பா போ அந்த 2 லிட்டர் கூலிங் கிளாஸ் மகளா இருந்தா உனக்கு அதனால யாரும் போத்தாவில நீ நானும் போய் வரலாம். எங்க இருக்காரு வந்தவாசி லாட்சி நல்லா துண்ணு போட்டு சொல்ல மாட்டேன் எதிர்த்து ஓன நிக்கிறான் பத்தியா குத்துக்கொள்ளு மாரி அவன் அம்மா நல்லா புடிச்சு வச்ச பிள்ளையாட ஒடிச்சு என் தங்கையான பழி நேர்ந்த அந்த பழியை தீர்க்க வேண்டும் என்றால் மத்திய லோகம் சென்று அந்த பாரிஜாத மலை நான் கொண்டு வர வேண்டும். ஆமாண்டா அப்படி பாரிஜாத மலை கொண்டு வந்து இளவரசன் கண்பார்வை தீட்டால் சிறையில் இருக்கின்ற என் தங்கையை விடுதலை செய்திருவீங்களா? ஏய் அதெல்லாம் செய்வோம் ஆனா கனகதுர்க்கை அம்மன் ஆலயம், இந்த கனகதுர்க்கை அம்மன் ஆலயம் முன்பாக எங்க இருந்தது தெரியுமா? வனத்திலே வனதுர்க்கையாக இருந்தது. அந்த வனதுர்க்கையாக இருந்தவளை இந்த மன்னர் தான் கொண்டு வந்து கனகதுர்க்கையாக ஆலயம் அமைத்தார். ஆலயம் அமைத்தாவரே தவிர அதற்கு ஆராதனை செய்வது பூஜைகள் செய்வது கிடையாது. இந்த மன்னர் அந்த ஆலயத்தை பார்ப்பதே கிடையாது. வாழிழந்து கிடக்கும் ஆலயத்திற்கு சென்று 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவலோகத்தில் வருகின்ற அந்த பாரிஜாத மலர் அந்த பூவினை கொண்டு வர வேண்டும். அவள் கரத்திலே கொடுத்து அவள் கண்களிலே கசக்கி விட்டார். பார்வை பல்சினு எப்படியோ செய்யாத தவறுக்காக நான் பழி சுமந்திருக்கின்றேன். என் பழியை தீர்க்க வேண்டும் என்றால் இதுதான் சரியான உதயம். என் உயிரை பணைய வைத்தாகிலும் அந்த மலரை கொண்டு வந்து கனகதுர்க்கை ஆலயம் செல்கின்றார். நீயோ ஒரு ஏழை பாவம் உள்ள டீ வந்து குடிச்சிட்டு போப்பா. எப்படியோ என் தங்கையை சித்திரவதை செய்யாதீங்க. நான் சென்று அந்த பையன் இருந்தாலும் மகனே ஐயா பூசாரி அவர்களே, கமலநாதன் பூசாரியே, ஓம் என்ற பிரணவத்தில் பிறந்தது நாதம். நாதத்துக்கு உரியது நாரதர். நாரதர் செய்வதெல்லாம் கலகம். கலகத்துக்கு உரியவர் அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கரத்தை பிழைக்க வந்ததோ சக்கரத்தை கொண்டவரும் விஷ்ணு மகாவிஷ்ணு இந்த அழகான இந்த கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தில் அனுதினமும் தீபம் செய்வது நீதானே. 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய பாரிஜாத மலர். அந்த மலர் வரக்கூடிய நேரம் அம்மன் கலசத்திலே வரக்கூடிய அந்த மலரை வரவழைக்க வேண்டும். ஓம் சக்தி அம்மா மலையாள தேசத்திலே அம்மணி விளையாட பெண் பிறந்த மலையாள தேசத்திலே அம்மணி விளையாட பெண் பிறந்து அஞ்சி மலை செல்லி அம்மா அம்மா துணடுவிய ராஜகிரி. அந்த ராஜகிரி நடுகிழக்கே அம்மா திருவண்ணாமலை கிழக்கே தாயணி குந்தியதோ கூவத்தூரு அம்மணி தங்கியதோ தாயனூரு அங்காளி தரித்தால் மலையனூரு. அம்மா அந்த மலையனூரு வட்டப்பாறை அம்மா அந்த ஈசான மூலையிலே
எல்லையிலே தேரிச்ச மரத்தடியில் அந்த பூங்காவன எல்லையிலே அம்மணி புத்தாய் அவதரித்தார். அந்த பூங்காவன எல்லையிலே அம்மா புத்தாய் அவதரித்த அம்மா பூங்காவனத்து தேவியானா அம்மா 60 அடி புத்துக்குள்ளே 70 அடி நாகமானார். 60 அடி புத்துக்குள்ளே 70 அடி நாகமானார். அந்த 60 அடி புத்துக்குள்ளே அங்காளி 70 அடி நாகமானார். அந்த மலையரச பட்டினத்திலே அம்மா மகிமை பல செஞ்சவளே நாக நதிக்கரை ஓரத்திலே நாயகியே நீ பிறந்து அந்த படவேடு எல்லையிலே அம்மா பரசுராமனை பெற்றவளே அம்மா சமயபுரத்தாலே ஆனந்தமே சமயபுரத்தாலே ஆனந்தமே வரும் அம்மா அடி சக்கரிய என்ற முன்னே வரும் ஒடியா 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 ஏ முக்கோணே அத்தரத்து முத்தாதே வந்தவளே கோணே பக்கரத்தில் முத்தாக அமர்ந்தவளே அடி முக்கோணே அத்தரத்தில் முத்தாதே வந்தவளே அடி முக்கோணே அத்தரத்தில் முத்தாத வந்தவளே அடி முக்கோணே அத்தரத்தில் முத்தாத ஓ அம்மா சருணல்ல அம்மா சருணம் அம்மா அடி சருணம் அம்மா சருணல்ல என் தாய சருணம் அம்மா சக்கரிய என்னம்மா நீ சருணம் நல்லோ தாயே சரணம் தாயே தாயே என் மாதன் சரணம் அடி இன்னும் பல சருணம் அம்மா அடி ஈஸ்வரிய என் தாயை இறங்கி வர இன்னும் பல சரணம் ஏன் அம்பா அம்பா தாயே என் தாயே ஓடிவாமா அடி இன்னும் பல சருணம் அம்மா தாயே அடி தாயே ஈஸ்வரிய என் தாயை இறங்கி வர ஈஸ்வரியே என் தாயே ஓடிவாய் அடி வாட இட்டு அடைத்து நாடகத்தை வருவோமா வருவோமா முடிவே அடி வாட இட்டு நாடகத்தை அம்மா உனக்கு கோவில் அற தூரம் இல்லை அம்மா இந்த குழந்தை முடிகாதம் இல்லை அம்மா உனக்கு மாளிகை தூரம் இல்லை அம்மா இந்த மைந்தன் முடிகாதம் இல்லை அக்காலும் நங்கையாலும் நீங்கள் 5-2-7 பேரும் அம்மணி ஆடி வருகையிலே இந்த அகிலமெல்லாம் ஆடுதம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி உமையவளே சங்கரி நாயகி ஆபத்தில் காப்பவளே எங்கள் குலவள்ளி
ஏகாந்த ரூபிணி தட்சனின் மகளே தாட்சாயின் அன்னையே இந்த அழகான கொடநல்லூர் கிராமத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கும் என் அன்னையே மாரியம்மா. அம்மா நடனமாடிவா தாயே நடனமாடிவா நகர்கொடும் பூஜையிலே நடனமாடிவா நடனமாடிவா தாயே நடனமாடிவா நடனமாடிவா தாயே நடனமாடிவா நகர்கொடும் பூஜையிலே நடனமாடிவா. அடிக்காலே திருச்சூழி நடனமாடிவா அடிக்காலே திருச்சூழி நடனமாடிவா அழகில் சூழி நடனமாடிவா அடிவத்தாற்றில் அமர்ந்தவரே நடனமாடிவா அடிவதாந்த நாயகே குரலையாடிவா நடனமாடிவா தாயே நடனமாடிவா. டா 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 டோ 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 டோ. கோவிந்தா முத்துக்காடு அமர்ந்தவனே நடனமாடிவா குதிரவழி கொண்டவனே நடனமாடிவா. குதிரவழி கொண்டவனே குதிரையாடிவா. கருப்பண்ணா ஓடிவா ஓடிவா கருப்பண்ணா ஓடிவா ஓடிவா. வேக்காட்டில் அமர்ந்தவளே நடனம் பெறாத நாயகியே நடனமாடிவா. வேக்காட்டில் அமர்ந்தவளே நடனமாடிவா பெறாத நடனமாடுறா தாயே. ஒய்தா ஒய்தா கோவிந்தா அம்மா ஓர கோலமுக்கு அழகா பிடாரியாக தாயை உனக்கு கருத்த சில மார்பிலாடு அம்மா உனக்கு பச்சை பிணை எழுந்து ஆடு அந்த அரிச்சந்திரம் பக்கத்திலே அம்மா நீ ஆசனத்தை போட்டவனே அம்மா அழகான கொடநல்லூர் கிராமத்திலே அவதரித்த மாரியம்மா. அம்மா முத்து குளிப்பவளே அடி உத்தமி பார்வதியே முத்து குளிப்பவளே உத்தமி பார்வதியே அடி முத்து குளிப்பவளே அடி உத்தமி பார்வதியே ஒடியா 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 அடி முத்து நல்ல முத்து குளிப்பவளே அடி உத்தமியே அம்மா ஒடி வரா அடி முத்து நல்ல முத்து குளிப்பவளே. அம்மா கந்தனை என்றவளா கருத்த மாறியாளவளா அந்த முருகனை பெற்றவளா அம்மா முத்து மாறியானவளா ஓடுகிற கங்கையிலே ஒன்றிடவோ செய்தவளே ஓடுகிற கங்கையிலே ஒன்றிடாவோ செய்தவளா அடி ஓடுகிற கங்கையிலே ஒன்றிடவோ செய்தவளே அடி ஓடுகிற கங்கையிலே. ஓடுகிற கங்கையிலே என் மாரியம்மா நீ ஒன்றி தவ செய்தவளே யமனோட வாசலிலே எருமக்கடா தாவோ கொண்டா யமனோட வாசலிலே எருமக்காடா காவு கொண்டா யமனோட
வாசலிலே எருமக்க யமனோட வாசலிலே மண்ணளந்த காடியவள் இந்த மயானத்தில் சூறையிட மாசையில் தேரோடு ஓடி வருகிறார் அங்கையர் கண்ணியா என் அங்காள பரமேஸ்வரி மேல் மலையனூர் எல்லையில் மஞ்சா போடவ கட்டி உஜார மாட்டுக்கார் அங்காரமா வரலா போடவ கட்டி உஜார மாட்டுக்கார் அங்காரமா வரலா வரலா மாடு வந்தாடி நமக்கு விளையாடி வரலா மஞ்சா போடவ கட்டி உஜார மாட்டுக்காரமா அங்காரமா வரலா அங்காரமா வரலா பலசரத்தோடு தூயதாக காரியா பலசரத்தோடு தூயதாக காலம்மா வராளா காலம்மா வராளா அடி நடனமாடு வந்தாடி சுடலையாடி வராளா அகோர காளியாக அடன்கா பிடாரியாக அக்காலும் நங்கையாலோ இவங்களை 5-2 பேரோ இந்த அழகான கொடநல்லூர் கிராமத்தில இவங்க அக்கா தங்கச்சி 7 பேர் மாரியம்மனும் எப்படி வராங்களாம்? அம்மா நீங்க ஓட்டம் நல்ல அம்மா நல்ல நடக்கு அம்மா நடந்து அம்மா நடந்து ஓடி வரா அம்மா சின்னையிலே ஓட்டம் நல்ல நடந்து இந்த சித்திரை மாத திருவிழாவில் இந்த கொடநல்லூர் கிராமத்தில் இந்த மாரியம்மன் எதற்காக வந்திருப்பாங்க? அம்மா அம்மா நீங்க ஆடி மாத குழு கூடிக்க தாய நீங்க ஆடி மாத குழு கூடிக்க அம்மா குழு கூடிக்க ஓட்டு நல்ல அம்மா நடந்தா அந்த கொட்டாங்கன்னு குழுக்காக இந்த கொடநல்லூர் கிராமத்துக்கு வந்தவளா சக்தி கொட்டாங்கஞ்சி குழுக்காக இந்த கொடநல்லூர் கிராமத்துக்கு வந்த மாரியம்மன் இந்த ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாரியம்மனுக்காக இந்த ஏழையால முடிந்தது எல்லளவு தீபம், இந்த மக்களால முடிந்தது ஒரு மகத்தான தீபம் இந்த அம்மனுக்கு படையலாக போட்டாங்களாம். என்னென்ன படையல்? அம்மா உனக்கு அள்ளுமாவா எட்டாய துள்ளுமாவா அள்ளுமாவா எட்டாய துள்ளுமா யாருக்கு நம்ம கொடநல்லூர் மாரியம்மனுக்கு அள்ளுமாவா எட்டாய துள்ளுமாவா அவதரித்த கொடநல்லூர் கிராமத்திலே அம்மனுக்கு அள்ளுமாவு துள்ளுமாவு படைத்து மாவாடை விளக்கேற்றி இந்த மக்கள் குறையை தீர்ப்பதற்காக அம்மனுக்காக படையில் போட்டாங்களாம். இவங்க அகோர கோலமுட்டு அழகா பிடாரியால் இந்த பாமர மக்கள் இடக்கூடிய உணவை சாப்பிடலான்னு வந்தா இந்த அம்மன் என்னென்ன பாக்குறாளாம்? அம்மா உனக்கு காயும் நல்ல காயும் கருவாடம்மா காயும் நல்ல காயும் கருவாடம்மா காயும் நல்ல
அம்மனுக்கு காயும் கருவோடு சுவைத்து தலைவார இலையிட்டு மலை போல் சாதத்தை படைத்து குன்று போல கொழுகட்டை செய்து இந்த அம்மனுக்கு நாம் கும்பமாக படைக்கின்றோம். இந்த மாரியம்மனுக்கு நம்ம கும்பமாக படைச்சாலும் இந்த பாமர மக்கள் இடக்கூடிய கும்பத்தை அம்மா சாப்பிடக்கூடாதான். ஏன்? இவங்க தேவலோகத்தில் பிறந்தவங்க, படியளக்கக்கூடிய வரவனின் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள். இந்த பாமர மக்கள் உணவை சாப்பிட்டா அம்மனுக்கு தேவலோகத்தில் இடம் கிடையாதா, அந்த பரமனிடத்தில் இடம் கிடையாதா. அதனால இந்த அம்மனுக்கு எப்ப தெரியுமா கும்பம்? எப்ப இந்த கொடநல்லூர் கிராமத்தில இந்த மாரியம்மனுக்கு கும்பம் எப்ப தெரியுமா? அம்மா இருட்டறையில் திருட்டு கும்பமா ஓ மாரியாத்தா, இருட்டறையில் திருட்டு கும்பமாம் கொடநல்லூர் மாரியாத்தா. அந்த இருட்டறையில் திருட்டு கும்பமா ஓ அங்காளம்மா கும்பவனத்தா பேச்சியம்மா சத்தியம்மா அடி மாரியம்மா அடி பேச்சியம்மா அடி இருட்டறையில் அடி கும்பத்தழகியம்மா அடி கோபாலன் நங்கையடி நாங்கள் கூப்பிடும் குரலிலே அம்மா கொக்கரித்து வந்த தெய்வங்களே. அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி சிலுக்க வராடா அவன்